ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் தோசைக்கு தேவையான மஷ்ரூம், ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, எல்லாமே மீடியம் சைஸ், ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேனை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அந்த நல்லெண்ணெய் நல்லா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹீட் ஆகி வரணும். நான் நிறையாலாம் ஆட் பண்ணலங்க, கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, சும்மா ஒரு 4-5 சோம்பு தான் போட்டிருக்கேன், அதுவும் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு, அதையுமே நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த பூண்டு நல்லா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு நல்லாவே அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், இது ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியனையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கண்ணாடி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு, கண்ணாடி பதம் சொல்லுவோம்ல, கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் தக்காளி 1, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு நான் அது ஃபுல்லாக நல்லா மேஷ் ஆகி வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக நான் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். ஏன்னா தக்காளி உங்களுக்கு திட்டாக இல்லாமல் நல்லா உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி நல்லா வதங்கி வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது மஷ்ரூம் ஈஸியாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கைப்பிடி கேப்சிகம், அதையும் ஆட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோன்னா அதோட ரா ஸ்மெல் ஓவராக காமிக்காது. நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டா ரொம்ப ரா ஸ்மெல்லாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கறி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ட்ரை ஆகிடும் ஃபுல்லாக. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை இறக்கிட்டு அடுப்பு ரொம்ப முருகலாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு விட்டிங்கன்னா கூட போதும். நான் எண்ணெய் அதிகம் தோசைக்கு யூஸ் பண்ண மாட்டேன், நான்ஸ்டிக் தவான்றதுனால கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை ஒரு பக்கம் வெந்துருச்சு, இந்த பக்கமும் வேகணுன்றதுக்காக நான் லைட்டாக திருப்பி போடுறேன். இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நடுவில் ஃபுல்லாக மஷ்ரூமை நான் ஸ்டஃப் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுட்டு அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்புலேயே ஹீட் பண்ண விட போகிறேன். ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக திருப்பி போட்டு இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மஷ்ரூம் தோசை ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.